இன்னும் 6 நாள் தான் இருக்குது என்னோடய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பாடி பில்டிங் ஐசிஎன் கோவாக்கு. வழக்கம் போல் காலைல எழுந்துச்சு ஃபாஸ்டர் கடை பண்ண போயாச்சு. கைஸ் இன்னும் பீக் வீக்குன்றதுனால ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கு. அது என்ன கதைன்னா, இனிமேல் குக்கும்பர்லாம் எடுக்க போகிறது கிடையாது. அது போல் அந்த பம்கின் தான். அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு பெரிய சைஸ் பம்கின் ஒன்று இருந்துச்சு, சின்ன சைஸ் பம்கின் இருந்துச்சு. அதில் சிறுசாக வாங்கியாச்சு. அதை வாங்கிட்டு வந்து இப்போ எப்படி குக் பண்ணுறோன்றது தான் அடுத்த டாஸ்க்கு. சிக்கனெல்லாம் மேரினேட் பண்ணி முடிச்சுட்டு ஏர் ஃப்ரையரில் போட்டாச்சு. ஏர் ஃப்ரையரில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லஞ்சை எடுத்தாச்சு. அதோடு சேர்த்து இப்போ கொஞ்சம் பீனட் பட்டரும். கைஸ், நான் ரொம்ப வருஷமாக மை ஃபிட்னஸில் தான் பீனட் பட்டர் வாங்கிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கு அவங்ககிட்ட பீனட் பட்டர். அது முடிச்சதுக்கப்புறம் இந்த பம்கின் தோலசி வெட்டுறதுக்குள்ளே பாறையை வெட்டுற மாதிரி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதனால் அது தோலை சீவி முடிச்சுட்டு வெட்டிலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கிச்சனே சரியான இதாகிடுச்சு. ஓகே, இட்ஸ் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு பம்கின்க்கு கொஞ்சம் மசாலா மேரினேஷன் மாதிரி கொஞ்சோண்டு போட்டுட்டு அதை ஏர் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மசாலாலாம் போட்டுட்டு ஏர் ஃப்ரை பண்ணேன். ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு, பட் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு ஒரு வெஜ்ஜீஸ்காண்டி. அது முடிச்சுட்டு ஞானமுத்தில் ஒரு மான்ஸ்டரை வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா மலையில் முடங்கிட்டேன் லைட்டாக. அது முடித்த உடனே டேரெக்டாக ஜிம் போயாச்சு. கைஸ், ஃபுல் சர்க்கியூட் ஒர்க் அவுட் தான் இப்போ புதுசாக போட்டுட்ருக்கேன். பம்பு பயங்கரமாக இருக்குது, கொடூர டயர்டாகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, பட் இதெல்லாம் தாண்டி தான் ஆகணும். ஸ்மால் ஸ்டெப்ஸ் டுடே, பிக் ரிசல்ட்ஸ் டுமாரோ. See you tomorrow.